Hello students, welcome back to my channel. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா 11th standard physicsக்கான half yearly examக்கான very important 2 mark 3 mark and 5 mark questions தான் பார்க்க போறோம். So half yearly exam அதாவது நீங்க எழுதக்கூடிய ஒரு ப்ரீ பப்ளிக் எக்ஸாம் மாதிரி ஒரு நீங்க பப்ளிக் எக்ஸாம்க்கு முன்னாடி எழுதக்கூடிய ஒரு ஃபுல் போர்ஷன் எக்ஸாம். அதுக்கப்புறம் ரிவிஷன் எழுதுவீங்க. பட் ரிவிஷன்லாம் பாத்தீங்கன்னா வேற டிஸ்ட்ரிக்ட் லெவல் கொஸ்டின் வந்து சேஞ்ச் ஆகும். ரெண்டாவது வேற டேட்ல நடக்கும். அது ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுதுற ஃபீல் வராது. பட் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஒரே டேட்ல தான் எழுத போறீங்க. பட் கொஸ்டின் பேப்பர் மேபி சேஞ்ச் ஆகலாம் டிஸ்ட்ரிக்ட் வைஸ். பட் டேட் வந்து ஒரே டேட் அப்படிங்கிறப்ப ஒரு ப்ரீ பப்ளிக் எக்ஸாம் மாதிரி நீங்க வந்து இதை கன்சிடர் பண்ணி படிக்கணும். ஸோ இந்த எக்ஸாம்ல 70 அவுட் ஆஃப் 70 மார்க் ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல நீங்க ஸ்கோர் பண்றதுக்கு நீங்க என்னென்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 11 யூனிட்ல உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து தரவா படிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு 15 ஒன் வேர்டுல மினிமம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 12 ஒன் வேர்டை வந்து புக் பேக் தான் கேட்பாங்க. ஈவன் பப்ளிக் எக்ஸாம்லேயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 கொஸ்டின் கிட்ட புக் பேக் தான் கேட்பாங்க. ஸோ புக் பேக் 1 வேர்டை ஃபர்ஸ்ட் தரவா படிச்சுக்கோங்க. ஆஃப்டர் தட் வந்து ரோமன் லெட்டர் 3ல பாத்தீங்க அப்படின்னா 2 மார்க் அண்ட் 3 மார்க் கேட்பாங்க. ரோமன் லெட்டர் 2ல வந்து 2 மார்க் அண்ட் 3 மார்க், ரோமன் லெட்டர் 3ல வந்து 3 மார்க் அண்ட் 5 மார்க் கேட்பாங்க. அதுல வந்து நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நான் இப்ப சொல்றேன். இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சீங்கன்னாவே உங்களால பாத்தீங்க அப்படின்னா 2 மார்க்லயும் சரி 5 2 மார்க் 5 3 மார்க் அட்டன் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ 5 மார்க் 5மே அட்டன் பண்ணிடலாம். அப்ப இன்னொரு 2 மார்க் இன்னொரு 3 மார்க் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின் வந்து உங்களுக்கு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் வந்து கேட்பாங்க. நான் ப்ராப்ளம் மட்டும் தனியா நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். அதனால மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், தமிழ் எல்லாத்துக்குமே நம்ம அப்லோட் பண்ணுவோம். காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் எல்லாத்துக்கும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல்ல தான் உங்களுக்கு வந்து இதோட பிடிஎஃப், ப்ரீவியஸ் இயர் மாடல் கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் எல்லாமே ஷேர் பண்ணுவோம். ஸோ வாட்ஸ்அப் சேனல்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. யூனிட் 1 பொறுத்தளவுல பாத்தீங்க அப்படின்னா 2 மார்க் அண்ட் 3 மார்க், அதாவது 2 மார்க் அண்ட் 3 மார்க்ங்கிறது வந்து நான் ரோமன் லெட்டர் 2ல இருந்து எடுத்தது. 5 மார்க்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ரோமன் லெட்டர் 3. தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 2 மார்க் 3 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1 2 3 4 இந்த 4 கொஸ்டினும் அதே தான் 5 மார்க்லயும் 1 2 3 4. அதுல 5 மார்க்ல பாத்தீங்கன்னா இந்த டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிஷன், ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் வந்து அதிகமா கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. அண்ட் யூனிட் 2ல பாத்தீங்க அப்படின்னா 2 மார்க் 3 மார்க்ல 1 6 7 8 9 10 11 14 இதெல்லாம் பாத்துக்கோங்க. 5 மார்க் ரோமன் லெட்டர் 3ல பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 2 மார்க் 3 மார்க் போட்டிருக்கேன்ல, அதுல கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் தான். பட் இந்த 5 மார்க்னு போட்டிருக்கிறதுல 5 மார்க் மட்டுமே வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி 5 மார்க்ங்கிறது ரோமன் லெட்டர் 3 தான் நான் 5 மார்க்னு மென்ஷன் பண்ணிருக்கேன். ரோமன் லெட்டர் 3ல இருந்து உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 3 மார்க்ல கேட்பாங்க. ஸோ அதனால அந்த 5 மார்க்னு போட்டிருக்க எல்லாத்தையுமே பாத்தீங்க அப்படின்னா 3 மார்க் அண்ட் 5 மார்க்னு நினைச்சுக்கோங்க. ஓகே, பட் மேஜரா அது 5 மார்க்கான போர்ஷன். பட் ஸ்டில் அதுல இருந்து சில 3 மார்க்ஸும் கேட்கறாங்க, அதான் சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட. ஓகே, 5 மார்க்ல 1 2 3 4 8 9 10. யூனிட் 3ல பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 4ல வந்து 2 மார்க் 3 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 2 3 5, 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1 2 3 4. ஓகேங்களா? சோ அடுத்தது யூனிட் 5ல யூனிட் 5 பொறுத்தவரை கொஸ்டின் நம்பர் 1 3 5 6 9 10 16. 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1 2 3 4 5 8 9 10. இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். என்ன அப்படின்னா இப்போ நீங்க வந்து வால்யூம் 1 மட்டும் படிச்சீங்க அப்படின்னாவே உங்களால எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னா, ஏன்னா வந்து நீங்க நிறைய பேர் வந்து 11 சாப்டர் நான் படிக்கணுங்கிற பேர்ல அரைகுறையா படிக்கிறீங்க. பட் அதை பண்ணாதீங்க. நீங்க வால்யூம் 1 மட்டும் படிச்சீங்க அப்படின்னாவே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 70 மார்க்குக்கே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 35ல இருந்து 40 மார்க் பக்கம் வால்யூம் 1ல இருந்து மட்டுமே எடுக்கிறாங்க. ஸோ நீங்க வால்யூம் 1 தரவா வால்யூம் 1ல உள்ள 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பிளஸ் ஃபுல்லாவே தரவா படிச்சுட்டு நீங்க வந்து வால்யூம் 2ல வெறும் 1 வேர்டு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா உங்களால ஒரு 35ல இருந்து 40 மார்க்குங்கிறப்ப ஆல்மோஸ்ட் வந்து பப்ளிக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 100க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 65ல இருந்து 70 மார்க் வந்து சாலிடா வந்து நம்மளால ஸ்கோர் பண்ண முடியுது வெறும் வால்யூம் 1ல. அப்ப வால்யூம் 2ல செலக்டடா ஒரு 2 அல்லது 3 இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் சூஸ் பண்ணி அதுல இருந்து நான் சொல்லியிருக்க இம்பார்ட்டன்ஸை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னாவே ஈஸியா உங்களால 85+ ஸ்கோர் பண்ண முடியுது. ஸோ அதனால வந்து நீங்க எல்லாத்தையும் படிக்கிறோங்கிறது முக்கியம் தான். பட் ஸ்டில் அதை தாண்டி நம்ம எவ்வளவு தெளிவா படிக்கிறோங்கிறதா முக்கியம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு முன்னாடியே வால்யூம் 1 தரவா கம்ப்ளீட் பண்ணிட்டு வால்யூம் 2ல நான் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்றேன். ஸோ அதை வந்து நீங்க வால்யூம் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ரீயா இருக்கல அதை படிச்சுட்டு பேலன்ஸ் நீங்க டைம் இருக்கல மற்ற சாப்டர்ஸை படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது அந்த 85+ மார்க்குக்கு மேல ஸ்கோர் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வால்யூம் 1 தரவா படிங்க, அதை தான் நான் அகைன் சொல்றேன். ஓகே, அடுத்து யூனிட் 6ல பாத்தீங்க அப்படின்னா 2 மார்க் 3 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1 2 6 7 8 9 11 13 14. 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 2 4 6 7 8 9 10 12 13 15 இதெல்லாம் பாத்துக்கோங்க. அடுத்து யூனிட் 7 பொறுத்தவரை
2 மார்க் 3 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 5, 9, 10, 12, 14, 15, 16, 18, 20, 25, 29 இதெல்லாம் பாத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய யூனிட் தான், பட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 மார்க் பொறுத்தளவுல கொஸ்டின் நம்பர் 1, 3, 5, 7, 8, 10, 12 இதெல்லாம் பாத்துக்கோங்க. மேஜரா உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த parallel axis theorem, perpendicular axis theorem, செங்குத்து அச்சு தேற்றம், இணை அச்சு தேற்றம், ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல் அதெல்லாம் பாத்துக்கோங்க. அப்புறம் வந்து எஸ்கேப் ஸ்பீட் அதெல்லாம் பாத்துக்கோங்க. வேலையாற்றல் தத்துவம் அதான் சொன்ன ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல் அந்தது. ஸோ அடுத்தது ஜென்ரலா வேற என்ன, ஜி வித் ஆல்டிடியூட், ஜி வித் லாட்டிடியூட், ஜி வித் எர்த் சர்ஃபேஸ் அந்த இதெல்லாம் பாத்துக்கோங்க. அப்புறம் இனர்டியா அந்த டைப்ல உள்ளதெல்லாம் அதிகமா கேட்பாங்க. க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ அது எல்லாமே ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின்ஸ். ஸோ இதெல்லாம் நான் தனியாவே நான் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் டயத்துல சொல்றேன். இப்போதைக்கு வால்யூம் 1 தரவா படிச்சுட்டு வால்யூம் 2ல செலக்டட் சாப்டர்ஸ் என்னன்னு டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் சேனல்லையும் ஷேர் பண்றேன், பாத்துக்கோங்க. அடுத்து யூனிட் 8ல 2 மார்க் 3 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 2, 3, 5, 9, 10, 12, 17, 19, 22, 24, 25, 29, 38, 41, 42, 46, 47, 48 பெரிய யூனிட் தான். நீங்க செகண்ட் மிட் டர்ம் கூட படிச்சிருப்பீங்க, பட் ரொம்ப இம்பார்ட்டன்டான யூனிட், நீங்க படிச்சுதான் ஆகணும் ஃபுல்லா. ஓகேங்களா? அடுத்து 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 2, 5, 6, 7, 12, 14, 16, 20, 22. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறையவே சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காம வீடியோக்கும் லைக் பண்ணிருங்க. யூனிட் 9ல 2 மார்க் 3 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 3, 4, 6, 7, 8, 12, 13. 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 5, 7. யூனிட் 10ல 2 மார்க் 3 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 2, 3, 5, 9, 11, 12, 13, 15. 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 2, 4, 5, 7, 8, 9. யூனிட் 11ல 2 மார்க் 3 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 2, 3, 6, 7, 9, 11, 14, 15. 5 மார்க்ல 2, 3, 4, 10, 14, 15 இதெல்லாம் படிச்சீங்க அப்படின்னாவே உங்களால பாத்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸப்ட் த கம்பல்சரி 2 மார்க் அண்ட் கம்பல்சரி 3 மார்க் தவிர ஆல் த 5 மார்க்ஸ் யூ கேன் அட்டெண்ட் அண்ட் அந்த கம்பல்சரி 2 மார்க் கம்பல்சரி 3 மார்க் தவிர ஆல் த 2 மார்க் அண்ட் 3 மார்க் யூ கேன் அட்டெண்ட். அண்ட் புக் பேக் ஒன்னோட படிச்சோம்னா மினிமம் 12 மார்க் புக் பேக்ல இருந்து கன்ஃபார்மா வந்துடும். மேக்ஸிமம் கொஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் தானே மேக்ஸிமம் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எடுப்பாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஒரு 13ல இருந்து 14 வரைக்கும் புக் பேக்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் பப்ளிக் எக்ஸாம்ல வி கேன் எக்ஸ்பெக்ட் ஒன்லி 12 கொஸ்டின்ஸ் ஆர் 11 கொஸ்டின்ஸ். 4 கொஸ்டின்ஸ் வரைக்கும் புக் இன்சைட் கேட்க சான்ஸ் இருக்குது. நான் புக் இன்சைடுக்கான கொஸ்டின்ஸ் மெட்டீரியல் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் நான் வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்றேன். ஸோ நீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching this video and keep support. Thanks students. Bye.